கார்த்திகேயன் அவர்கள் பேசிட்டாரு. அதிலிருந்து சின்ன குறிப்புரைகளை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த திருப்புகழருடைய அப்படிப்படி இதெல்லாம் சொல்லிட்டாரு. இது இந்த முதல் பாடல்ல பாம்பு, சந்திரன், கங்கை மூன்றும் தலையில சூடி இருக்கிறாரு. ஏன் சூடி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுல சந்திரனும் பாம்பும் ஒன்றுக்கொன்று எதிரி அப்படிங்கிறத சொன்னார். ஒரு அட்டவணை சொன்னாரு. அது வந்து என்ன அப்படின்னா, அதாவது சந்திரன் வந்து எல்லாரும் காண ரொம்ப சந்திரனை பார்த்து எல்லாரும் கண்ணால மகிழ்ச்சி கொள்வோம். ஆனா பாம்பை பார்த்தோன்னே எல்லாரும் அது வந்து பாம்பு பயந்து போய் புத்துக்குள்ள ஒதுங்கிக்கும். சந்திரன் வந்து குளிர்ச்சியை கொடுப்பார், பாம்பு வந்து விஷமாகிய வெப்பத்தை கொடுக்கும். சந்திரன் வந்து தன்னை காணும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருவார். இது பாம்பை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நடுங்க வைப்பார். அப்புறம் இது வந்து சந்திரன் வந்து வெண்மை நிறத்துல இருக்கும், பாம்பு பெரும்பாலும் கருமையான நிறத்துல இருக்கும். இப்படி சந்திரனும் பாம்புக்குரிய வித்தியாசங்களை அவரு சொன்னாரு. அதனை ஒரு தெளிவுபடுத்தி சொன்ன அவ்வளவுதான். ஏன் இந்த பாம்பனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று எதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாம்பின் தலையோட கேது என்ற நட்சத்திரம் இருக்கு, பாம்பின் உடலோட ராகு இருக்கு. இந்த கேதுவும் ராகுவும் கிரகணத்தப்ப சூரியனும் சந்திரனையும் மறைச்சு கொள்கிறது. அதுதான் வந்து சயின்டிபிக் ரீசன். அதை மறைத்து கொள்கிறத தான் நாம விழுங்குறது அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து பாம்பு வந்து சந்திரனை விழுங்குகிறது அப்படி, அதனால பாம்பும் சந்திரனும் பகை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பகை பொருள் ஆகிய பாம்பும் சந்திரனும் பகை. அதுபோல கங்கையும் பாம்பும் பகை. எப்படின்னா, கங்கை வந்து குளிர்ச்சியான பொருள், பாம்பு வந்து ஒரு வெப்பம் மிகுந்த பொருள். அது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரியாக இருக்கிறது. ஏன் எப்படி சந்திரனும் கங்கையும் ஒன்றுக்கொன்று எதிரியாக இருக்கிறது என்றால், ஒரு உரையாசிரியர்கள் ஒரு நயமாக சொல்றாங்க, கங்கை வந்து தன் அலைகளினால சந்திரனை மோதுவதால் அது ஒன்றுக்கொன்று பகை என்று சொல்லுகிறார்கள். அதுபோல சந்திரன், கங்கை, பாம்பு ஒன்றுக்கொன்று பகை பொருள் தான். இந்த 3 பகை பொருளும் ஒருவரிடத்தில் வைக்க முடியாது. அந்த வைத்திருக்கக்கூடிய இடம் இறைவனுடைய திருமுடி மட்டும்தான். அவர் மட்டும்தான் இந்த பகை பொருள்களை ஒன்றாக வைத்திருக்க முடியும். எனவே இறைவன் சன்னதியில் அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை நிலவுவதற்காகவும், பகை பொருள்கள் எல்லாம் சிவபெருமானுக்கே அடைக்கலம் என்று சொல்லுவதற்காக இந்த 3 பொருள்களையும் தலையில் சுட்டியிருக்கிறார் என்று சொன்னார். நான் அவர் பேசின திருப்புகழூர் பத்தி அவர் பேசணுன்னே நாம பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சித்தாந்த கருத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் தேடினேன். எப்போதுமே எங்க ஆசிரியர் எங்களுக்கு சொன்ன பாடம், ஒவ்வொரு திருமுறையிலும் நாம் சிவஞான போதத்தை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர் எங்களுக்கு கூறிய அறிவுரை. அதன்படி இதன் முதல் பாட்டில் சுண்ண வெந்நீற்றணி அப்படின்னு சொல்றது, வெந்நீர் அணிந்தவராக பெருமான் வருகிறார் என்றாலே அது குருவின் வருகையாக கொள்ள வேண்டும் என்று 8ஆம் நூற்பாவை ஐங்குல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் நரன்கள் செலுமே என்ற குருநாதரின் வருகையை இந்த 1ஆம் பாடலில் பதிவு செய்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து 4வது பாடலில் என் உள் வைத்து இன்புற்று இருப்பேனே அப்படிங்கிறது வந்து பெருமானை உள்ளத்தில் வைத்து வணங்க வேண்டும், யோகம் செய்ய வேண்டும் என்பது. அது எதற்கு அப்படின்னா, குருநாதர் வந்து தீட்சை கொடுத்த பிறகு 5 எழுத்தை, இந்த உயிரானது 5 எழுத்தை சொல்ல வேண்டும். அதுதான் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்ந்தன பாசம் ஒருவர் தன்னெழலாம் பதி விதி என்னும் 5 எழுத்தே என்ற நூற்பாவை இந்த 4வது பாடலில் வைத்து குரு வருகிறார், குரு வந்து நமக்கு உபதேசம் செய்கிறார் என்ற அளவில் முடிகிறது. அடுத்ததாக 5வது பாடலில் எண்ணி நாமங்கள் ஓதி எழுத்து அப்படிங்கிறதும் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து 5 எழுத்தை ஓதுவதாக அமைந்திருக்கிறது. அதாவது சாதனை செய்யக்கூடிய சாதனை, அந்த உயிரானது குரு நமக்கு உபதேசம் செய்த பிறகு அந்த உபதேசத்தை கொண்டு சாதனை செய்ய தொடங்குகிறது உயிர். அதைத்தான் அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்றாம் என்ற 10ஆம் நூற்பாவாகிய பாச நீக்கத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது 9வது பாடலில் இடர்கண் தீழுமே அப்படின்னு சொல்லுது. அதாவது பாச நீக்கம் நிகழ்ந்த பிறகு சிவப்பேரு நமக்கு நடக்கும். அதாவது மாபாடியத்துல வந்து பாச நீக்கமும் சிவப்பேரும் சைமல்டேனியஸாக நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு சொல்லப்படுகிறது. அதுபோல இந்த 9வது பாடலில் இடர்கள் தீருமே அப்படின்னு சிவப்பேரு நமக்கு சொல்லப்படுகிறது. அதைத்தான் வந்து காணும் கண்ணுக்கு காட்டும் முழம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என்று இந்த சிவப்பேரை பத்தி இந்த பதியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு வந்து குரு வந்தாரு, தீட்சை கொடுத்தாரு, நாமம் 5 எழுத்து சொன்னாரு, உயிர் சாதனை செய்ய தொடங்கிச்சு. சாதனை செய்ய பிறகு அதற்கு வந்து பாச நீக்கம் நிகழ்ந்தது, சிவப்பேர் முடிஞ்சிருச்சு.
நூப்பாவே முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு 12ஆம் நூப்பா வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். எந்த ஒரு செயலுமே அந்த செயலில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது நம்மை விட்டு நழுவாமல் இருக்கும். அதற்காக 12ஆம் நூப்பாவை மெய்கண்டார் நமக்கு எழுதினார். அது இந்த பதிகத்துல 10வது பாடல்ல புகழூர் பெருமானை தொழுவீர்களே அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த 12ஆம் நூற்பு அதுதான். செம்மலர் நோந்தால் சேரலொட்டால் அம்மலம் கழி அன்பரோடு மறியி மாலரநேயமும் அறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத் தொழுமே. அந்த அடியார்களை குரு லிங்க சங்கம வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து மேற்கொண்டால் அந்த சாதனைகளை கைவிடாமல் நம்மை இருக்கும் அப்படிங்கிறதான் சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுகின்ற வழி. அப்படி இந்த குரு வருகை, உபதேசம், வாசனிக்கம், சிவப்பேறு, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை இந்த பதிகத்தில் முழுமையாக நமக்கு திருநாவுக்கரசு பெருமான் சொல்லி இருக்கிறார். இந்த ஒவ்வொரு பதிகத்திலையும் நாம தேடினோம்னா இந்த சிவஞான போதம் அதுல அரிதான பொருள்களாக கிடைக்கும். நீங்க அதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு ஆசிரியர் முதல் வகுப்பிலிருந்தே எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார். அதனால நாங்க இந்த பதிகம் ஒவ்வொரு பதிகம் பேசும்போதும் சிந்திக்கும் போதும் அதில் இந்த 8ஆம் நூற்பாவிலிருந்து 12ஆம் நூற்பா வரை இடம் பெறுகிறதா என்று நான் தேடுவேன். தேடி இல்ல சரியை கிரிய யோகம் ஞானம் கிடைக்கிறதா, கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் நிட்டை உடல் இருக்கிறதா அப்படிங்கறத அதை சேருவேன். அதெல்லாம் எங்களுக்கு அவர் விதையாக எங்களுக்கு போட்டதுனால இன்னைக்கு நாங்கெல்லாம் அதை அனுபவிக்கக்கூடிய ஆன்மாக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஆரூர் அடிகளின் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த பதியத்தில் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை எவ்வளவு இருக்குங்கிறத அழகாக சொன்னாங்க. அதாவது சைவத்தில் சில வேலைகள் போதாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்.